ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஜிடிஎஸ் ரிசல்ட்ஸ் வெளியாகிற சமயத்தில் எல்லாரும் கட் ஆஃப் மார்க் எவ்வளவு, இதில் எவ்வளோ கட் ஆஃப் வந்தால் நம்ம இந்த ஜாப் கிடைக்கும், என்ன மாதிரி அனாலிசிஸ் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது 2019 ஜிடிஎஸ் ரிசல்ட்ஸ், தமிழ்நாடோட ஜிடிஎஸ் ரிசல்ட்ஸ் தான் உங்களுக்கு ஷார்ட் பேசிஸில் கொடுத்துருக்கேன். ஏன்னா இதில் கேட்டகரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கோட்டா, இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன், ஓபிசி, எஸ்டி, எஸ்டி, பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள்ஸ், இவங்க தான் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அவுட் ஆஃப் 4393 போஸ்ட்டு எப்படி ஷேர் ஆயிருக்குன்னா, அன்ரிசர்வ்டு கோட்டாவில் இருக்கிறவங்க 2004 பீப்புள்ஸ்க்கு இந்த ஜாப் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் டு இட் ஓபிசி கேடர் கிடைச்சிருக்கு, அடுத்து எஸ்சி கேடர் கிடைச்சிருக்கு, அடுத்து இடபிள்யூஎஸ் கேடர், அடுத்து பிசிக்கலி சேலஞ்சு, அதே மாதிரி எஸ்டிக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த அனாலிசிஸ்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, யூஆர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும், அன்ரிசர்வ்டு கோட்டா. இது யார் வேணாலும் அன்ரிசர்வ்டு கோட்டால அப்ளை பண்ண முடியும். எஸ்சி எஸ்டி அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா எஸ்சி எஸ்டிக்குன்னு தனியாக சர்டிஃபிகேட்ஸ் உண்டு. இந்த இடபிள்யூஎஸ் ஓபிசி இதை நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்களா, சூஸ் பண்ணியிருந்தா என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள டீட்டெயில்ல நான் சொல்லியிருக்கேன். இடபிள்யூஎஸ் கோட்டா, இடபிள்யூஎஸ் கோட்டான்றது எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன். இந்த எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் இந்த கோட்டா உங்களுக்கு நீங்க எலிஜிபிள் ஆகுறீங்கன்னா கீழே இருக்கிற 4 பாயிண்ட்டையும் நீங்க கம்ப்ளை பண்ணியிருக்கணும். அதாவது ஃபேமிலி இன்கம்மே ஒரு வருஷத்துக்கு 8 லட்சத்துக்குள்ள இருக்கணும். உங்ககிட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் 5 ஏக்கர்ஸ்க்குள்ள இருக்கணும். கட்டின வீடு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள இருக்கணும். கட்ட போற வீட்டோடைய நிலம் 100ல இருந்து 200 ஸ்கொயர் யார்ட்ஸ் இருக்கணும். அதாவது ஒரு ஸ்கொயர் யார்டுன்றது 9 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ 900 to 1800 ஸ்கொயர் ஃபீட்குள்ள தான் இருக்கணும் உங்களுடைய பிளாட் வேல்யூ. இதெல்லாம் நீங்க கம்ப்ளை பண்ணீங்கன்னா நீங்க இடபிள்யூஎஸ் செக்ஷன்ல நீங்க அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ சில பேர் கேட்கலாம், நான் அன்ரிசர்வ்டு கோட்டாலே நான் அப்ளை பண்ணிட்டேன், ஸோ நான் எதுக்கு இடபிள்யூஎஸ் ஓபிசி இந்த மாதிரி கேட்டகரியில நான் ஏன் அப்ளை பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோடைய தனித்துவமான பெனிஃபிட்ஸை நீங்க இக்னோர் பண்ணிடாதீங்க. ஏன்னா இட் பிளேஸ் எ க்ரூஷியல் ரோல் இன் கவர்மெண்ட் ஜாப் செக்டார்ஸ். இப்போ ஓபிசி அப்படின்றது எஸ்சி எஸ்டி தவிர சோஷியலி அண்ட் எஜுகேட்டலி பேக்வர்ட் கிளாஸஸ் தான் ஓபிசின்னு கொண்டு வராங்க. அதை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்தந்த கேஸ்ட் இந்தந்த கம்யூனிட்டி தான் அப்படின்றத ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஓபிசியே இன்னும் ஃபர்தர் கிளாசிஃபை பண்றாங்க, கிரிமி லேயர், நான் கிரிமி லேயர் அப்படின்னு. ஓபிசியில் நீங்க இப்போ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27% ரிசர்வேஷன் கோட்டா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல உண்டு, கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ்ல கூட உண்டு. அதே மாதிரி ஓபிசிக்கு அப்பர் ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன் உண்டு. நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்லையும் ரிலாக்ஸேஷன் உண்டு. கட் ஆஃப் மார்க்லையும் ரிலாக்ஸேஷன் உண்டு. இதெல்லாம் ஓபிசியில் இருக்கிறவங்களுக்குள்ள யூனிக்கான அட்வான்டேஜஸ், பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓபிசி ரிசர்வேஷன் கோட்டால 2 பிரிக்கிறாங்க. ஒன்று கிரிமி லேயர், இன்னொன்று நான் கிரிமி லேயர். இந்த கிரிமி லேயர், நான் கிரிமி லேயர் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். கிரிமி லேயர்ன்றது பியூர் அண்ட் பியூர் உங்களுடைய பேரண்டோட ஸ்டேட்டஸை வச்சு உருவாகிறது தான் அந்த கிரிமி லேயர். இப்போ உங்களுடைய பேரண்ட்ஸ் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்படின்னா
அவங்க வந்து 40 வயசுக்குள்ள குரூப் ஏ ஆர் குரூப் பி ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கிரிமி லேயர் ஓபிசியில் வராங்க. இப்போ உங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து ஒரு நான் கவர்மெண்ட் ஸ்டாஃப், ஆனா அவங்களோட ஆனுவல் இன்கம் வந்து 8 லட்சத்துக்கும் மேல இருந்துச்சுன்னா அவங்க கிரிமி லேயர் ஓபிசியா வராங்க. ஓபிசியில எல்லாருக்குமே கிரிமிக்கும் கிடைக்குமா நான் கிரிமிக்கும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கிரிமி லேயர் ஓபிசிஸ் மட்டும்தான் இந்த பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும். இப்போ கிரிமி லேயர்ல நீங்க ஃபாலோ ஆனீங்கன்னா நீங்க ஓபிசின்ற பெனிஃபிட்ஸை அவைல் பண்ண முடியாது. ஸோ என்ன டிஃபரன்ஸ் இந்த இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கும் ஓபிசி இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி அவங்களுக்கு 27% ரிசர்வேஷன் உண்டு, இடபிள்யூஎஸ்ன்றவங்களுக்கு 10% ரிசர்வேஷன் உண்டு. நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் அண்ட் அப்பர் ஏஜ் வந்து ஓபிசிக்கு கிடையாது. அதே மாதிரி ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 8 லட்சம் அப்படின்னு அந்த வேல்யூலாம் சொல்றோம்ல, அதுல இன்கம் ஆஃப் ஸ்பௌஸ் வந்து கிடையாது. இதுவே எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு இன்கம் ஆஃப் ஸ்பௌஸையும் கணக்குல எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ எஸ்சிக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் அலாட் ஆகும், எஸ்டிக்கு எவ்வளவு, ஓபிசி நான் கிரிமி லேயருக்கு எவ்வளவு, இடபிள்யூஎஸ்க்கு எவ்வளவு. எஸ்சிக்கு 15%, எஸ்டிக்கு 7.5%, ஓபிசி நான் கிரிமி லேயர்ல வரவங்களுக்கு 27%, இடபிள்யூஎஸ்ல வரவங்களுக்கு 10% கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கும். இப்போ நீங்க அப்ளை பண்ணவங்க இடபிள்யூஎஸ்ல அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன்ல நீங்க வந்து கம்ப்ளை பண்றீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓபிசியில அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். ஓபிசியோடைய கம்ப்ளைண்ட்ஸ் பண்றீங்களா, நீங்க நான் கிரிமி லேயரா, இதை பார்த்துக்கோங்க. ஏன்னா வெரிஃபிகேஷன்ஸ் அப்போ உங்களுக்கு இந்த சந்தேகம்லாம் வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா வரக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.